குடும்பத்துல அம்மா அப்பாவோட சேர்ந்து 4 பேரு. 4 பேருமே டிவோட்டிஸ். அப்பா அம்மா, சிஸ்டரு, 2 சிஸ்டரு, ஒரு தம்பி இருக்காரு, அண்ணன் இருக்காரு. இவர்தான் கடைசி பையன். வீட்டுல 4 பேரும் டிவோட்டிஸ். 98லயே ஹரிநாம தீட்சை வாங்கிட்டாரு குரு மகாராஜ் கிட்ட. ஸோ ஒரு விதத்துல பார்த்தா நம்மளை எல்லாரையும் விட ரொம்ப மூத்த பக்தர் அவரு. ஸோ ரொம்ப சிறந்த பக்தர். ஸோ அவர் வந்து 2013ல இருந்து குரு மகாராஜோட சேவையில இருக்காரு. 2013ல இருந்து குரு மகாராஜ் சேவையில இருக்காரு. குரு மகாராஜ் அவருக்கு நிறைய சில ஸ்பெசிபிக் சேவைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவர் குரு தத்துவத்தை பத்தி பேசுவாரு. அதுக்கப்புறம் குரு மகாராஜோட பாஸ்ட் டைம்ஸ் 1 2 சொல்லுவாரு. அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு யாராவது கேள்விகள் ஏதாவது இருந்தா அதை கேட்கலாம். நான் வந்து அவரை இப்ப பேச சொல்றேன். ஓகே, இதுதான் கோபதி பிரபுவோட இன்ட்ரோடக்ஷன். அவர் வந்து கோபதி கிருஷ்ணதாஸ். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியால, இப்போ மாயாப்பூர்ல இருக்காரு. ரொம்ப பரிச்சயமான முகம் அவரு. எல்லாருக்கும் தெரியும். குரு மகாராஜ் வந்து கிளாஸ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரோ அந்த இங்கிலீஷை ரிப்பீட்டேஷன் பண்ற சேவை வந்து அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸ் டிவோட்டி தான். ஓகே, இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் கோபதியை கூப்பிடுறேன். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. கேக்குதா மாதாஜி நான் பேசுறது? கேக்குது பிரபு, கிளியரா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு நிமிஷம். Yes, பிரபு. हरे कृष्ण बबो दंडवत प्रणाम बबो। दंडवत प्रणाम प्रभु। हरे कृष्ण। ओम हरे अज्ञानते। प्रभु। ओके, हरे कृष्ण माताजी। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितंश्च। हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते। तप्तकाञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। कथाञ्चन स्मृतेर्यस्मिन् दुष्करं सुखदं भवेत् विस्मृतेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यनमामि तं। वन्दे श्रीकृष्णचैतन्य नित्यानन्दसहोदितौ गौरदाय पुष्पवन्तो चित्तो सन्नोतमो नदौ। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने नमाचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामतारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ எனக்கு தமிழில் கிளாஸ் கொடுத்து பழக்கம் இல்லை. எனக்கு தமிழ் பேச தெரியும். ஸோ பேசுகிறப்ப இடையில நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும். ஸோ புரியாட்டினா திருப்பியும் சொல்லுங்கள். நான் வந்து தமிழில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ராதா கோலோக்நாத் பிரபு வந்து என்னை வந்து இங்கே பேச சொன்னார். ஸோ என்னை வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, குரு மகாராஜ் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. என்னோட நிறைய சீனியர் டிவோட்டிஸ்லாம் நினைக்கிறேன் குரு மகாராஜ் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. குரு மகாராஜோட என்னோட ரொம்ப நாள் இருக்கிறவங்க, குரு மகாராஜோட என்னோட ரொம்ப நாள் என்னோட கூட நாள் பழக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க.
ஏன்னா ஒரு வாட்டி குருமார சொன்னாரு, டிசைபிள்ஸ் வந்து சிஷ்யர்கள் வந்து எப்படி குருவை தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரபூர்வமா வந்து குருவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாஸ்திரத்துல வந்து இதெல்லாம் வந்து அழகா சொல்லி சிஷ்யர்கள் வந்து குருவை புரிஞ்சிருக்கணும், என்னையும் அந்த மாதிரி தான் என்னோட சிஷ்யர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு குரு மகாராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து எது பேசினாலும் குருவை வந்து கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி பேசணும். கிருஷ்ணரோட சம்பந்தம் இல்லாட்டினா அவர் நம்மளுக்கு குருவா இருக்க முடியாது. ம். நம்ம எதுக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கோம்? கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்து சாப்பிட வரல, கிருஷ்ண உணர்வுல வந்து நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பழக பழக வரல, பணம் சம்பாதிக்க வரல. கிருஷ்ண உணர்வுல எதுக்கு வந்திருக்கோம்னா கிருஷ்ணரை அடையிறதுக்கு வந்திருக்கோம். ம். இந்த உலகத்துல வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். இதை இந்த சம்சார சக்கரத்திலேருந்து வெளியாகி கிருஷ்ணரோட தாமத்தில் வந்து அவருக்கு வந்து ஆ, ஆ, பக்தி சேவை ம், பண்றதுக்கு பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட வா இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம வந்து ஜாயின் சேர்ந்ததுக்கு அதுதான் காரணம். ம். இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். அதே மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு மாடு வந்து 20 வருஷமா புல்லு சாப்பிட்டு இருந்துச்சா அதுக்கு வந்து நம்ம வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஆ, அதே டைமில் வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவராக ஆகணும், ஒரு டாக்டராக ஆகணும்னு நினச்சி அவர் வந்து அங்கே போய் கஷ்டப்பட்டு படித்தாருனாக்கா அவர் அந்த 5 வருஷம் முடிஞ்சோடனே அவருக்கு வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்சுட்டு ஆ, ஆ, தெரிஞ்சு நம்ம அந்த கோல், அதாவது வந்து அந்த இலக்கியத்தை இல எப்படி சொல்கிறது, கோல், அந்த அந்த இலக்கை வந்து நம்ம வந்து நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும். அந்த இலக்கு நம்ம என்ன இலக்கு நம்மளுக்கு தெரியாட்டினாக்கா நம்ம இங்கே வந்தது வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்கிறோம், கிருஷ்ணரோட நாமத்தை சொல்கிறோம், பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறோம். ம். ஆஹ், இதர பக்தி காரியங்களை வந்து நம்ம பண்ணுறோம். இதை வந்து எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டோம்னாக்கா ஏதோ நம்மளுக்கு இந்த மாடு வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு போய் புல்லு சாப்பிட்டு அது வயிறை நிரம்பி அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்த மாதிரி அந்த மாதிரி இருப்போம் தவிர அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போய் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடச்சி அந்த மெடிக்கல் டிகிரி கிடச்சி அவர் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக ஆகிறாரு. அதே மாதிரி நம்மளும் வந்து இங்கே வந்து அதே மாதிரி இங்கே பக்தி தொண்டு பண்ணி என்ன எதுக்கு பக்தி தொண்டு பண்ணுறோன்னு தெரிஞ்சு அந்த இலக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னாக்கா அந்த பக்தி தொண்டோட ஆஹ், என்ன சொல்கிறது, அந்த இலக்கான பிரேம பக்தியை வந்து நம்ம அடைவோம். தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அது அடையிறது கொஞ்சம் கஷ்டம். ம். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எது செஞ்சாலும் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். ம். அது தெரியாமல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்கா நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த வந்து அப்படியே இருக்காங்க. எத்தனையோ வருஷம் கிருஷ்ண உணர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே இருப்பாங்க. அவங்க வந்து முன்னோக்கி பயணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் வந்து நிறைய ரூபத்தில் வர்றாரு. ஒன்று வந்து சாஸ்திர ரூபத்தில் வராரு, ஒன்று வந்து பக்தர்களோட ரூபத்தில் வராரு, ஒன்று வந்து குருவோட ரூபத்தில் வராரு. ம். ஆஹ், ஏன்னா பகவான் பார்க்குறாரு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் வந்து எப்படி என்னோட 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 தாமத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு வரணும், அழைச்சிட்டு வரணும்னு அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ அதுக்கோசரம் வந்து அவர் வந்து அவரோட தூய பக்தர்களையும் சாஸ்திரத்தையும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றார் இல்ல, சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் நம்ம பார்த்தா பார்க்கலாம். மகாபிரபு வந்து இதை சொல்றாரு. ஜீவேர கோயில் கிருபா கோயில கிருஷ்ணா வேத புராணா. கிருஷ்ணர் வந்து இந்த ஜீவாத்மாக்களை பார்த்து கவலைப்பட்டு வேதங்களையும் புராணங்களையும் அனுப்புகிறாரு. அதே மாதிரி பகவானே வந்து ஆஹ், உள்ள வந்து பரமாத்மாவாக இருந்து வெளியில் வந்து குருவாக இருந்து அந்த சிஷ்யரை வந்து கைட் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். குரு வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்காரு. ஒன்று வந்து உள்ள வந்து ஆஹ்,
உள்ள நம்ம சரீரத்துக்குள்ள வந்து பரமாத்மாவா இருக்காரு. எப்படி சொல்றது, ஒரு பக்தரோட ரூபத்துல வந்து நம்மளுக்கு வந்து எப்- ஆஹ் ஹரே கிருஷ்ண ஆஹ் பிரபு, உங்க வாய்ஸ் கட்டாயி கட்டாயி வருது பிரபு. கொஞ்சம் இப்ப கேக்குதா மாத்தாஜி? எஸ் பிரபு, இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ ஒன்று வந்து உள்ள இருந்து நம்மளை வந்து கைட் பண்றாரு, அப்புறம் வெளியில இருந்து ஒரு குருவோட ரூபத்துல வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளை கைட் பண்றாரு. ஓகேங்களா? இந்த ரெண்டு குரு, ஒன்று வந்து சைத்திய குரு, வெளியில இருக்கிற குருக்கள் வந்து அவங்களோட இலக்கு வந்து என்னது, அவங்களோட ஃபங்க்ஷன் என்னது, அவங்களோட வேலை என்னது, எதுக்குனாக்கா நம்ம ஜீவாத்மாக்களை வந்து உதவி பண்ணி எப்படி திருப்பியும் வந்து நம்மளோட இலக்கை அடைகிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த கட்டுண்ட நிலையில இருக்கோம். அதனால வந்து உள்ள இருக்கிற பரமாத்மா நம்மளுக்கு என்ன சொல்றாரு நம்மளுக்கு வந்து ஒழுங்கா கிரகிச்சிக்க முடியாது. அதுக்கோசரம் வந்து அந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவே வந்து வெளியில வந்து ஒரு தூய பக்தர் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ், என்னது ஆன்மீக ஆன்மீக அதாவது ஆம், ஆஹ், ஆன்மீக ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. ம் ஸோ இந்த உதவி, இந்த குரு என்ற அந்த ஒரு வஸ்து அவர் கொடுக்குற உதவி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு 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 ஹோப், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கை. ம் அந்த நம்பிக்கை, அந்த அந்த ஒரே ஒரு உதவி தான் நம்மளுக்கு இருக்கு. ஆ? அந்த அவரோட அவரோட உபதேசங்களை நம்ம வந்து நன்னா கேட்டு அதை வந்து பக்தி வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அதை ஒழுங்கா கடைப்பிடித்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போனாக்கா ஆம், ஆம், அப்படிதான் அவங்க அவங்க அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி வாழ்க்கையில் வந்து குருவோட கட்டளைகளை வந்து பின்பற்றினா மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து சுத்திகரணம் நடக்கும். நம்மளோட சிந்தனைகள், அதாவது நம்மளோட மனசு, ஆ சிந்தனை, அது வந்து பியூரிஃபை, அது வந்து சுத்தமாகி அது வந்து ஆ, உள்ள இருக்கிற பரமாத்மா வந்து நம்மளை எப்படி கைட் பண்ணுறாரோ அதை வந்து கேட்குற நிலைமைக்கு வரும். ம். ஆகவே அந்த குரு வந்து ஆரம்ப பக்தி தொண்டலோட ஆரம்ப கட்டத்தில் எஸ்பெஷலி அந்த குருவோட உபதேசங்களும் அவரோட கைடன்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு அப்போ வந்து கேள்வி வரும், குருக்கள் வந்து வெளியில், ஓகே வெளியில் வந்து ஒரே ஒரு குரு தான் இருக்காரா, இல்லை நிறைய குருக்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மந்திர குரு யார் ஜத்தோ சிக்ஷ குருகான் தஹார் சரண ஆகே கொரியா பந்தன். ஆ ரெண்டு ரெண்டு குருக்கள் இருக்காங்க. ஒன்று வந்து தீக்ஷா குரு. ரெண்டு வகையான குருக்கள் இருக்காங்க. ஒன்று வந்து தீக்ஷா குரு, ஒன்று குரு வந்து சிக்ஷா குரு. ஓகேங்களா? தீக்ஷா குரு வந்து என்ன பண்ணுறாரு, தீக்ஷா குரு வந்து உங்களுக்கு வந்து ஆஹ், தீட்சை கொடுக்குறாரு. தீட்சைனாக்கா ஆஹ், கிருஷ்ணரை வழிபடுறத கிருஷ்ணரை எப்படி நீங்கள் வழிபடணும்னு அந்த ஒரு மந்திரத்தை நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பேரை கொடுக்குறாரு. அப்புறம் வந்து திலக் ஊர்துவ புன்றா அதை எப்படி போடணும்னு சொல்லி தராரு. ஓகேங்களா? ஒன்று வந்து பகவானோட ஸ்ரீ விக்கிரகத்தை வந்து எப்படி, பேசுறது கேக்குதா? எஸ் பிரபு. ஆ கேக்குதுங்க ஆ கேக்குதுங்க. ஓகே. பகவானோட ஸ்ரீ விக்கிரகத்தை வந்து எப்படி வழிபடணும்னு சொல்லி தராரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து கண்டி, அப்புறம் வந்து இந்த வைஷ்ணவனுக்கு உரியமான வைஷ்ணவர்களுக்கு உரியதான அந்த சில சைன்ஸ், அதாவது வந்து சிம்பிள்ஸ், அதாவது வந்து லட்சணங்கள் வந்து எப்படி நம்ம உடம்ப வந்து பகவானோட நாமத்தால் அந்த அலங்கரிச்சு பகவானோட நாமத்தை நம்ம உடம்புல எழுதணும்.
அப்புறம் வந்து கண்டி மாலை போட்டுக்கணும். இதில் எப்படி ஒரு வைஷ்ணவனா இருக்கணும்னு வந்து அந்த குரு வந்து இந்த 5 விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லித் தராரு. ம் ஆ, இருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்னொரு வகையான குரு வந்து யாருனாக்கா வந்து சீக்ஷா குரு. சீக்ஷா குரு வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் போட்டிருக்கு. தீக்ஷா குரு வந்து பகவானோட ரூபத்தை சொல்லுவார். சீக்ஷா குரு வந்து பகவானோட ஸ்வரூபத்தை சொல்லுவார். அதாவது ரூபம்னா வந்து பகவானோட ரூபம், ஸ்வரூபம்னா பகவானோட அவரோட குணங்கள், லீலா, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆ அதை பற்றி சொல்லுவார். அதை தான் வந்து அஹ், எப்படின்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பிரதிநிதிக்கிறாங்க. ஸோ அந்த தீக்ஷா குரு வந்து ஆஹ், சாஸ்திர அந்த வைஷ்ணவ சம்ஸ்காரமான அந்த தீட்சையை கொடுத்து, அது முக்கியமாக அந்த தீக்ஷா மந்திரங்களை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து பகவானோட சேவையில் வந்து உங்களை ஈடுபடுத்துறாரு. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த தீக்ஷா குருவே வந்து சீக்ஷா குருவாக இருந்து உங்களுக்கு வந்து வழி நடத்துவாங்க. சில நேரத்தில் வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த வைஷ்ணவர் உங்களுக்கு தீட்சை கொடுத்து அவர் வந்து தூரத்தில் இருப்பார், இல்லைன்னா வந்து ரொம்ப பக்தர்கள் இருப்பாங்க அவரோட ஆ அதுக்கோசரம் என்னது மற்ற அது அவரு லெவலில் இருக்கணும், இல்லைன்னா அவரோட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்க தான் வந்து சீக்ஷா குருன்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் சாஸ்திரம். போகிற வரவங்களாம் வந்து சீக்ஷா குரு அவர் வந்து எனக்கு எப்படி டெம்பிளில் வெஜிடபிள் கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு, ஸோ அவர் தான் என்னோட சீக்ஷா குரு. எனக்கு கோயிலில் எப்படி திலாக் போடணும்னு சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு சீக்ஷா குரு. எனக்கு கோயிலில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும் அது சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் சீக்ஷா குரு. அந்த மாதிரி சீக்ஷா குரு கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு இடையில இடையில ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு மென்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சீக்ஷா குரு என்ற ஒரு 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 குருவானவர் அவர் வந்து தீக்ஷா குருக்கு சமமானவர். ஆன்மீக ரியலைசேஷன், ஆன்மீக உணர்வில் வந்து அவருக்கு சமமான நிலையில் இருக்கணும், இல்லைன்னா அவரோட கூடிய அளவில் அவருக்கு வந்து ஆன்மீக ரியலைசேஷன்ஸ் இருக்கணும். இல்லாட்டினாக்கா வந்து அவங்கள வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சீக்ஷா குருன்னு கூப்பிட முடியாது. ஓகேங்களா? அதனால பக்தர்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா அவங்களுக்கு வந்து தூய பக்தியை வந்து பண்ணணும். அந்த தூய பக்தி பண்ணுறதுக்கு வந்து பக்தர்கள் வந்து வெறும் அதை மட்டும்தான் விரும்புவாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸ்கியூஸ் மீ, அதை எப்படி பண்ணணும்? அதுதான் வந்து அந்த குரு அஷ்டகத்திலே நம்ம பார்க்குறோம். ஸ்ரீ விக்கிரஹாராதன நித்யநானா ஸ்ருங்கார தன்மந்திர மார்ஜனாதோ யுக்தஸ்ய பக்தாம்ஸ்ச சனியுஞ்சதோபி வந்தே குரோஷி சரணாரவிந்தம். ம் ஸ்ரீ விக்கிரஹாராதனா, பகவானை எப்படி ஆராதிக்கணும்? ம் தனநித்திய நானா, ஆராதனத்தோட சேர்த்து மற்ற சேவைகள். ஸ்ருங்கார தன் மந்திர மார்ஜனாதோ, பகவானை அலங்காரப்படுத்துறதுலேருந்து பகவானை வந்து கோவிலை வந்து எப்படி சுத்தப்படுத்தி பகவானோட கோவிலை எவ்வளோ நல்லபடியாக வச்சுக்கணும், பகவானை இருக்கிற இடத்த இந்த மாதிரி பண்ணி யுக்தஸ்ய பக்தாம்ஸ்ச நியுஞ்ச தோப்பி, அவர் இதெல்லாம் பண்ணி பக்தர்கள் அவரோட சிஷ்யர்களையும் வந்து இதில் வந்து அவர் வந்து என்கேஜ் பண்ணுவார், அவங்களையும் வந்து இதை பண்ண வைப்பார். வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். இதுதான் வந்து சாதன பக்தியோட முக்கியமான ஒரு விஷயம். ம் அதாவது பக்தி ரசாமிருத சிந்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி வந்து சாதன பக்தியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற, அதாவது விளக்கறச்சா வந்து அவர் வந்து அஹ், விக்கிரக சேவையை தான் வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணி வளர்க்குறாரு. எல்லாமே வந்து விக்கிரகத்தை படுத்து தான் இருக்கும். 64 குவாலிட்டிஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் வந்து பகவானோட ஸ்ரீ விக்கிரகத்தை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும், கோவில் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, பெருமாள் மனுக்கு இப்படி உட்காரணும், இப்படி உட்காரக்கூடாது, கோவிலில் போய் பெருமானை பிரதட்சணம் பண்ணணும், ஆம், தீர்த்தம் வாங்கிக்கணும், பகவானுக்கு போய் பார்க்குறச்ச வந்து நீங்கள் வந்து புஷ்பம் எடுத்துகிட்டு போகணும், கை தூக்கி சங்கீர்த்தனத்தில் ஆடணும், அப்புறம் வந்து ஆம், பெருமாள் வந்து இந்த மாதிரி பல்லக்கில் வந்து வீதி உலா வரச்சா அவரோட பின்னாடி போகணும்,
அவர் முன்னாடி வந்து நிறைய மந்திரங்களை சொல்லணும், நிறைய இந்த பாகவதத்தில் இருக்கிற ஸ்துதி, அப்புறம் மற்ற புராணங்களில் இருக்கிற அந்த ஸ்துதிகளெல்லாம் நம்ம வந்து அவரை அவரை புகழ் பண்ணுற அந்த புகழாரம் பண்ணுற அந்த ப்ரேயர்ஸ்லாம் நம்ம அவர் முன்னாடி வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விக்கிரக வழிபாடை சம்மந்தப்படுத்தி அந்த விக்கிரக வழிபாடை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் அது முடிஞ்சு பாவ பக்தி, பிரேம பக்திலாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. பாவ பக்தி வந்து அதெல்லாம் வந்து உங்களை ரொம்ப வந்து ரொம்ப தியான லெவலில் போகும். நீங்கள் வந்து கீழே உட்காந்து ஹரே கிருஷ்ணர் சொன்னாலே கிருஷ்ணரோட நாம ரூப குண லீலா எல்லாமே உங்கள் கண்ணு மின்னுக்கு ஸ்பூர்த்தி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பக்தியில் வந்து உயர்ந்த லெவலில் வந்து அதெல்லாம் வரும். பட் பேசிக்லி வந்து ஆரம்ப கட்ட நிலையில் வந்து ஆ, ஆ, முக்கியமான விஷயங்களை வந்து என்னதுன்னா இந்த விக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து 5 வகையான பக்தி தொண்டு இருக்கு. அதாவது பாகவத் ஸ்ரவன், மூர்த்திர பிரேமமாய் சேவா, தாம் வாசா, மதுரவாஸ், சாது சங்கா, அப்புறம் வந்து பாகவத் ஸ்ரவன். அதாவது வந்து நாம சங்கீர்த்தனம், பக்தர்களோட சேர்ந்து பகவானோட நாமத்தை ஜபிக்கணும். அப்புறம் வந்து பகவானோட விக்கிரகத்தை விக்கிரகங்களுக்கு வந்து சேவை பண்ணணும். அப்புறம் வந்து ஆம், ஆஹ், மதுராவாஸ், அதாவது வந்து இந்த மாயாப்பூர், விருந்தாவன், ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம், திருமலா. நீங்களாம் சென்னையில் இருக்கீங்க. சென்னையிலே வந்து நிறைய தாம்ஸ் இருக்குது. ட்ரிப்ளிகேன், பார்த்தசாரதி பெருமாள்லாம் இருக்கார். அதெல்லாம் வந்து சாஸ்திரப்படி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இடம். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இடம். பகவான் அங்கே வந்து லீலை புரிஞ்சிருக்கார். இந்த மாதிரி இடத்துல வசிக்கிறது. அப்புறம் வந்து பாகவதம் கேட்கணும். ஒன்று வந்து பக்தர்களோட சங்கத்தில் இருக்கணும். ம். இது அஞ்சுலேயும் வந்து தார்மத்தே நாம் பகுஸ்ரேஷ்ட நாம் சங்கீர்த்தன் நிரபராதேர நாம் லோயலை பாய்பி பிரேமத்தன். இதில் அஞ்சில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நாம் சங்கீர்த்தன். பகவானோட நாமத்தை வந்து சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜபிக்கிறது. ம். குரு வந்து பக்தர்களை வந்து டெய்டியோட பெருமாளோட ஸ்ரீ விக்கிரக சேவையில் ஈடுபடுத்துறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நாம சங்கீர்த்தனையிலையும் ஈடுபடுத்துறாரு. ம். ம். மகாபிரபு கீர்த்தன நிருத்ய கீதா வாதித்ர மார்த்தியான் மனசோர சேனா. அவரும் வந்து மகாபிரபுவோட கீர்த்தனத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, வாதித்ர மாத்தியான் மனசு அவரோட அவரோட புலன்கள் எல்லாமே அதில் இது பண்ணி அவர் வந்து அதை அனுபவித்து அந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறார். ம். ஸோ குரு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பக்தியில் வந்து நம்ம எப்படி நம்ம இருக்கணும்னு காட்டுறாரு. அப்போ அதே குரு வந்து ஆன்மீக லோகத்துலேருந்து அவர் என்ன செய்கிறாரு, நிகுஞ்சயூனோ ரதி கேலி சீத்யை யாயாலிபிர் யுக்திரபேக்ஷணீயா தத்ராதி சாட்சாத் அதிவல்லபஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். நிகுஞ்சயூனோ ரதி கேலி சீத்யை. ம். நிகுஞ்சம்னா ராதா கிருஷ்ணா வந்து அவங்களோட லீலைகள் புரிகிற இடம். ம். ம். அங்கே குரு வந்து என்ன செய்கிறாரு, கோபியர்களுக்கு வந்து அவர் வந்து உதவி பண்ணுறாரு. அவங்களோட ராதாகிருஷ்ணா வந்து கோபிகாக்கள் வந்து ராதாகிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. அந்த சேவையில் வந்து குரு வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு. அந்த மஞ்சரியா இருந்து உதவி பண்ணுறாரு. ம். ஆஹ் ஏன் வந்து இந்த லோகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டெய்டி வர்ஷிப், அதாவது விக்கிரக சேவைகளை வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்துறாரு குரு. இந்த சேவை வந்து இந்த பழக்கம் இப்பயே இருந்தால் தான் அங்கே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போனோன்னே, ஆன்மீக உலகத்துக்கு போனோன்னே அங்கேயும் இதே சேவை தான். அவர் வந்து அங்கே ராதாகிருஷ்ணோட சேவையில் இருக்காரு. உங்களையும் இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறார். உங்களை வந்து இங்கே வந்து பழக்கப்படுத்தி ஆ, எல்லாம் பியூரிஃபை பண்ணி அவங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போய் ராதாகிருஷ்ணரோட சேவையில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்துறாரு. இதுதான் குருவோட முக்கியமான ஃபங்க்ஷன். ம். குரு வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்க அங்கே வரல. குரு வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு உடம்புல ஏதாவது சீக்கு இருந்ததுனாக்கா அவர் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அவர் வரல. பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ். ம். பகவானுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நம்ம பக்கமே வரலையே,
எப்படி இவங்களெல்லாம் வந்து நம்ம பக்கம் கூட்டிட்டு வர்றது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஆஹ், ஆஹ், இந்த என்ன சொல்கிறது ரொம்ப காலமாக வந்து அவருக்கு வந்து இந்த சிந்தனை ஜீவாத்மாக்கள்லாம் நம்மளேருந்து பிரிஞ்சு இருக்காங்க. அப்போ குரு வந்து ஆன்மீக லோகத்துலேருந்து பகவானோட ஒரு சேவகர். ஓகேங்களா? பகவான் வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த ஜட ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து போக்குறதுக்காக குரு வந்து ஆன்மீக லோகத்துலேருந்து கீழே வராரு. ஓகேங்களா? நம்ம கஷ்டத்துக்கு போக்குறதுக்கு வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட போகிறோம். ஏன்னா பக்தர்களோட அவங்களோட நிலைமை வந்து என்னதுன்னா பகவானோட கஷ்டத்தை போக்குறதுக்காக அவங்க அங்கேருந்து இங்கே கீழே வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடியுமோ அவங்க வந்து நம்மளெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்தி சேவையில் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து நம்மளை வந்து கிருஷ்ணர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து குருவை வந்து சும்மா நம்ம நினச்ச மாதிரி ஆஹ், எப்படி சொல்கிறது நினச்ச மாதிரி நம்ம இங்கிலீஷில் வந்து ஃபேஷனபிள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து "ஓ, எல்லாம் எடுத்துருக்காங்க நம்மளும் சேர்ந்து எடுத்துக்கணும் இல்லைனாக்கா அந்த ஐயோ எல்லாம் நம்மளே தப்பாக நினச்சிப்பாங்க அந்த மாதிரி நம்ம இனிஷியேஷன் எடுக்கவே கூடாது. குரு வந்து அந்த மாதிரி நம்ம அணுகவே கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு மென்டாலிட்டி. ம் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நம்ம வி ஆர் இம்பர்ஃபெக்ட். நம்ம வந்து நிறைய குறைகள் உள்ள ஒரு வஸ்து. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆஹ், அந்த பெர்ஃபெக்ட்னா வந்து எந்த ஒரு குறை இல்லாத ஒரு விஷயத்த வந்து அடையிறதுக்கு வந்து நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு விருப்பம் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த குறையில்லாத விஷயம் வந்து இந்த ஜட லோகத்திலே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அப்ப வந்து அந்த குரு வந்து என்ன பண்றாரு, உனக்கு வந்து குறையில்லாத ஒரு விஷயத்த நீ அனுபவிக்கணுமா? குறையில்லாத ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீ வந்து குறை நீ நீ உன்- ஏன்னா நீ வந்து ரொம்ப குறைவுள்ள எப்படி சொல்றது ஃபுல் ஆஃப் ஃபால்ட்ஸ். நிறைய உன் மேல நிறைய உபாதிகள் இருக்கு, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து உன்னால வந்து அந்த ஒரு உன்னோட அச்சிந்தியமான அதாவது வந்து உன்னோட புலன்களுக்கு அப்பாற்பட்ட உள்ள ஒரு வஸ்துவை வந்து உன்னால் வந்து எப்படி அடைய முடியாது. அப்போ வந்து குரு வந்து இந்த பகவானை வந்து உணர்ந்து பகவானோட கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கிறவர். ம் ஸோ அப்போ வந்து அந்த குரு வந்து என்ன பண்ணுறார், அவருக்கு தெரிஞ்சனால நம்மளை வந்து அந்த எப்படி அந்த பாதையில் கூட்டிகிட்டு போனான்னு காட்டுறார். ஸோ இப்போ வந்து கேள்வி வரலாம், சரி இப்போ நீங்கள் வந்து பிரபு குரு பற்றிலாம் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு குருவை வந்து தேடி யார் வந்து ஒரு நல்ல குரு, யார் வந்து சரியான குரு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். எப்படி நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து கரெக்டாக இருக்காரா இல்லையான்ட்டு? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓ அவர் வந்து கிருஷ்ணரோட ஒரு சேவகனாக இருக்கணும், ஆன்மீக லோகத்துலேருந்து வரணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க டேக்ஸ் ஒன் டு நோ ஒன். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒரு திருடன் பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்லுவாங்க தமிழில். ஐ மீன் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி நீங்கள் ஒரு தூய்மையான பக்தராக இருந்தால் தான் வந்து இன்னொரு சிறந்த பக்தரை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அவர் வந்து கிருஷ்ணரோட சேவகனா இல்லையான்ட்டு. நிறைய பேர் வந்து அந்த லெவலில் இல்லை, அந்த நிலையில இல்லை இப்போது. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த விஷயத்தில்? அப்போ வந்து பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஷப்தே பரேச்ச நிஷ்ணாத்தம் பிரம்மணி உபசமாஷயம். பிரம்மணி உபசமாஷயம் 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 தான் முக்கியமான வார்த்தை. எப்படின்னா குரு வந்து இந்த ஜட உலகத்தோட விஷயங்கள்லேருந்து இன்ப துன்பம் போகத்திலேருந்து வந்து டிட்டாச்சாக இருப்பார். டிட்டாச்னா தமிழ் எப்படி டிட்டாச் எப்படி சொல்லுவாங்க தமிழில்? ராதா கோலகுநாத் பிரபு. அற்று இல்லாமல் இருக்க.
ஆ, பற்றுதல் இல்லாமல் இருப்பார். ம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆளை வந்து நீங்கள் குருவாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து ஜெயபிரதாக் மகாராஜ், நம்ம குரு மகாராஜ் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் அவர் வந்து குருவாக எடுத்துக்கிட்டீங்க? இல்லை பிரபு, அவருக்கு வந்து நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்க, அப்படின்னா அவர் வந்து நல்ல நல்ல குரு. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு குருவை சூஸ் பண்ணவே கூடாது. பிரபு அவர் வந்து யங்காக இருக்கிறப்ப ரொம்ப அழகாக இருந்தார், அதனால அவர் குரு. ஓகேங்களா? ஓ பிரபு, அவருக்கு தான் வந்து ஜிபிசியில் நிறைய ஜோன்ஸ் இருக்குது, அதனால தான் அவர் நான் குருவாக எடுத்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம குருவை ஏற்றுக்கவே கூடாது. நான் குருவாக ஏற்றுக்கணுன்னாக்கா பிரம்மணி உபசமாஷயம். ஆ ஜட உலகத்தில் பற்றுதல் இல்லாமல் பிரம்ம வித்யா, பிரம்ம ஞானத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பாங்க, அதில் இருப்பாங்க பிரம்ம ஞானத்தில். அதாவது அவங்க புரிஞ்சிருப்பாங்க பிரம்ம ஞானம்னா என்னது. பிரம்ம ஞானம்னா நான் இந்த உடம்பு இல்லை, இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மா. இந்த ஆத்மாவோட ஃபங்க்ஷன், அதாவது அதோட இயல்பு, அதோட நேச்சர். ம் அதோட நேச்சர் எப்படி சொல்கிறது மாதாஜி? இயல்பான தன்மை. பிரபு ஆ இயற்கையா ஆ இயல்பான தன்மை வந்து என்னதுனாக்கா, பகவானுக்கு சேவை பண்ணணும். எந்த ஒரு ஸ்திதியில் வச்சாலும் ஸ்தானே ஸ்திதா ஸ்துதிகதாம் தனுவான் மனோபி, எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆத்மாவை போட்டாலும் அது வந்து பகவானோட சேவையை விட்டு விலகவே விலகாது. நீங்கள் வந்து இது குருமாராச்சில் பார்க்கலாம். அவர் என்கிட்ட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னார், நான் ஒரு நேற்று ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, என்ன கனவு குரு மகாராஜ் அப்படின்னு கேட்டேன். அந்த கனவுல வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஐ ஃபெல்ட் தட் ஐ வாஸ் திஸ் பாடி அண்ட் ஐ வாஸ் bereft ஆஃப் வைஷ்ணவ அசோசியேஷன். அந்த கனவுல கொஞ்சம் 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 நேரத்துக்கு வந்து நான் இந்த உடம்புன்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பக்தர்களோட சங்கத்துல இருந்து நான் வந்து விலகி இருந்தேன். அது சொல்லிட்டு குரு மகாராஜ் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, ஐயோ நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி அது ஒரு அந்த 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 அழுவுறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ அந்த ஒரு பயத்தில் அழுந்த மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நினச்சி பயந்து அழுந்த மாதிரி இருந்துச்சு. பக்தர்களோட சங்கத்துலேருந்து இருக்கக்கூடாது, நான் வந்து இந்த உடம்புன்னு அந்த ஒரு உணர்வு இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு வாட்டி வந்து நாங்கள் வந்து சைத்தன்யா பாகவத்திலேருந்து படிச்சுட்டு இருந்தோம். மகாபிரபு வந்து பிருந்தாவனத்துலேருந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. அப்போ வந்து பிருந்தாவனத்தில் வந்து மகாபிரபு வந்து ராதா குண்டில் வந்து போய் பார்க்குறாரு. அதை பற்றி ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து அன்றைக்கி காலையில் வந்து அது படிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ரொம்ப சீக் ஆகிட்டார். ஃபீவர்லாம் வந்துச்சு. அப்பயே சொன்னார், இல்லை நான் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவரை வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போனோன்னே அவருக்கு உடம்புலாம் அப்படியே ஜுரம் நிறையா இருந்தது. அப்போ அவர் அந்த தண்ணியில் கீழே இறங்கி போனோடனே அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ராதா குன்னோட ஞாபகம் வந்துருச்சு. ராதா குன் ஞாபகம் வந்தோடனே வந்து ராதா குன் சத்தம் போட்டு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன் அந்த டைமில். அப்புறம் முடிஞ்சு வந்து சொன்னார், எனக்கு வந்து ஃபீலாகவே ஆகல, நான் சீக்காக இருந்தது அப்படின்ட்டு. இதே மாதிரி அவரே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப காய்ச்சலோடு இருந்தாராம்மா. அப்போ வந்து பிரபுபாதரோட நெக்டர் ஆஃப் பக்தி ரசாமிர்த சிந்து லெக்சர் கேட்கும்போது அவருக்கு வந்து அந்த காய்ச்சல் இருந்ததே தெரியலையாமா. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து எப்பயுமே வந்து அந்த உடம்பு, அந்த பாடிலி பிளாட்ஃபார்ம்லேருந்து அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதே கிடையாது. அவர் எப்பயுமே ஆத்மாவோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, ஆஹ், 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 தெரியுது அவர் வந்து ஆஹ், எப்படி சொல்கிறது, தெரியுது அவர் வந்து அந்த உடம்பு ஸ்தலத்தில் இல்லை, சரீர ஸ்தலத்தில் இல்லை, அவரை தாண்டி அந்த ஆத்ம நிலையில் இருக்காரு. விஜயிடம் எஞ்சினும் இல்லை, அதை விட்டு பெட்ரோலும் இல்லை என்று சொன்னது. ஹரே கிருஷ்ணா. ஓகே நீங்களே எல்லாரையும் மியூட் பண்ணலாம், நீங்க கோஹோஸ்ட் தான். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ யா
அந்த பாடிலி பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அவர் வந்து அந்த ஆத்ம வித்யா, அதாவது வந்து அந்த ஆத்ம நிலையில் வந்து குரு வந்து தன்னை தானே வந்து அவர் அந்த நிலையில் இருக்கார். அடுத்தது வந்து என்ன பண்ணுற ஒன்றுனாக்கா எந்த ஒரு ஜட விஷயத்துக்கும் அவருக்கு வந்து பற்றுதல் இல்லாமல் இருப்பார். நீங்கள் குரு மகாராஜ் அவர் ஒரு சன்னியாசி. அவர் அவர் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அவர் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். என்னதுன்னா அவர் பண்ணுற டிவோஷனல்ஸ் பக்திக்கு தொண்டு அதில் தான் அட்டாச்சாக இருப்பார். எது இருந்தாலும் எந்த நேரத்துலையும் கிருஷ்ணரே நினச்சிட்டு இருப்பார். எந்த ஒரு கெயினும் லாஸும் வந்து அவர் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணி பார்த்ததே இல்லை. ஐயோ இது ஆச்சே, என் உடம்பு இப்படி ஆச்சே, அதெல்லாம் சொல்லி அவர் கவலைப்பட்டது நான் பார்த்ததே இல்லை. அந்த உடம்பு பாரு அவர் பற்றதே இல்லை. அந்த உடம்பு வந்து கிருஷ்ணரோட சேவைக்கு எப்படிலாம் யூஸ் உபயோகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவர் வந்து எப்பயுமே அது கிருஷ்ணரோட சேவையில் உபயோகப்படுத்துகிறாரு. அதை வந்து அந்த உடம்பு எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அதில் போட வேண்டிய மருந்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு அந்த உடம்பை எப்படி வந்து பிரபுபாதரோட சேவையில் வந்து ம், உபயோகப்படுத்த முடியுமோ படுத்துறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவர் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கஷ்டங்கள். இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வந்து ஆஹ், மாதவேந்திர பூரி வந்து எங்கே போகிறாருனாக்கா ஒரிசாவுக்கு போகிறாரு. எதுக்குன்னா கோபாலுக்கு வந்து சந்தனம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஓகேங்களா? அந்த சாப்டரில் வந்து அந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் வந்து போட்டிருக்காரு, பிரகத பிரேமேர ஏய் சோபாவாச்சார் நிஜ துக்க விக்னதிரா நா கரே பிச்சார். ம்? நிஜ துக்க யார் வந்து பகவான் பிரேம பக்தியில் இருக்காங்களோ, பகவான் மேலே அளவற்ற அன்போடு இருக்காங்களோ, அவங்க வந்து தன்னோட சொந்த என்ன சொல்கிறது கன்வீனியன்சஸ், அவங்க உடம்புக்கு வந்து இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி பகவானோட சேவையை மட்டும் தான் யோசிப்பாங்க. நீங்கள் ராதா கோலக்நாத் பிரபுட்ட கூட கேட்கலாம். அவர்லாம் குரு மகாராஜ்ட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நான் பண்ணுறதோட அவங்களாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவர் எந்த நேரமும் வந்து எப்படி வந்து பிரபுபாதரை வந்து நம்ம வந்து சேவை பண்ணணும், எந்த ராத்திரிலாம் திடீர்னு எந்திச்சு வந்து எந்த சர்வீஸ் இருக்குது, அந்த சேவை இருக்குது, இந்த சர்வீஸ் இருக்குது, அந்த சிந்தனையில் தான் இருப்பார். எப்பயும் நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல திடீர்னு ராத்திரியில் எழுந்துச்சிட்டு ஆ ஆ, நான் வந்து தன்னை பற்றி பேசியோ தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கோ அதெல்லாம் எதுவுமே அவர் பண்ணுறதே கிடையாது. அவர் எப்பயுமே வந்து பகவானை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் சேவையில் தான் இருக்கிறாரு. அதில் எப்படி இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஐசியில் இருந்தாலும் ஐசியில் வந்து எப்பயுமே சான் பண்ணிட்டு இருப்பார். பிரபுபா இஸ்கான் சம்மந்தப்பட்ட எந்தெந்த மீட்டிங்கோ என்னென்ன சர்வீஸோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அந்த என்ன சொல்கிறது அஹைத்துக்கி அப்ரதிஹதா, ஆ எதுவுமே வந்து அவரோட பக்தியை வந்து ஸ்டாப் பண்ணதே கிடையாது. எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஐசியில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி, காரில் இருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த டைமில் என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பக்தியில் வந்து அந்த திருட நம்பிக்கை, அதாவது வந்து அவஷ்ய ரகிபே கிருஷ்ணா விஸ்வாச பாலன், ஆ, பகவான் எது இருந்தாலும் என்னை வந்து காப்பாற்றுவார், என்னை வந்து எனக்கு தீங்கு நடக்கிறத விட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த திருடமான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து இருந்தால் தான் வந்து பகவானும் வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பயும் இருப்பார். அது வந்து நீங்கள் குரு மகாராஷ்டிரா எப்பயுமே பார்க்கலாம். ம். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அதாவது வந்து அந்த குரு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு குருவை சூஸ் பண்ணோன்னாக்கா அவர் வந்து பிரம்மணி உபசமாஸ்ரயம். ம். அவர் எப்பயுமே வந்து ஜட பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். அவர் அவர் எப்படி ஒரு சன்னியாசினா சன்னியாசி மாதிரி அவர் அந்த வாழ்க்கையை வாழ்வார். சன்னியாசி உடுப்பு போட்டுட்டு பௌதிக விஷயத்தெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. பார்த்தீங்களா, அவர் அரசியலில் எந்த ஒரு ஈடுபாடு இருக்காது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஆஹ், எது வந்து எந்த நேரமும் வந்து பகவத் சிந்தனையிலே இருப்பாங்க. ம். ஏன்னாக்கா வந்து அவங்க எப்படி சொல்கிறது அந்த சேவா அந்த பக்தியில் வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து பாவா நிலையில் இருக்கிறாங்க. அதனால வந்து பகவானோட சேவையில் அவங்க பண்ண அந்த அதில் இருக்கிற ருச்சி வந்து அவங்களுக்கு எப்பயுமே கூடிட்டே தான் போகும் தவிர குறையாது. ம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து ஆஹ்,
இன்னொரு விஷயம் என்னதுனாக்கா, ஆ, குரு வந்து அவருக்கு வந்து இந்த ஆன்மீக ஆ, ஞானம் வந்து இட்ஸ் நாட் புக்கிஷ் நாலேஜ். அதாவது வந்து ஓகே, புக் நிறைய சாஸ்திரங்களை வந்து அத்தியனம் பண்ணி எல்லாம் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து ஒப்பிக்கிறவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்து ஒரு அக்ஷரத்தை எடுத்து அவர் வந்து விளக்குனாலும் அந்த ஞானம் வந்து வெறும் ஞானம் கிடையாது, அது விஞ்ஞானம், அது ரியலைஸ்ட் நாலேஜ். அவங்க வந்து அந்த ஞானத்தை வந்து உணர்ந்திருக்காங்க. குரு சொல்கிறார், நீ வந்து இந்த உடம்பு இல்லை, நீ ஆத்மா அப்படின்னா அவர் வந்து வெறும் வந்து ஏதோ சாஸ்திரத்தில் படித்ததை வந்து அப்படியே வந்து ஒப்பிக்க கிடையாது, அவர் வந்து அது உணர்ந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க, அது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த ஒரு அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு சயின்டிஃபிக் இக்குவேஷன், எப்படி சிம்பிளாக சொல்கிறது, ஓகே, இதுதான் வந்து இந்த மருந்தோட பேர், இந்த மருந்து வந்து இது 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 பண்ணோம் அப்படின்னு அவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து அந்த விஷயத்தை உணர்ந்திருக்காரு அவரோட அனுபவத்தில். அதே வந்து ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இது என்னது அப்படின்னு காட்டினா அது வந்து அது அந்த மாத்திரையை பார்த்துட்டு அது சொல்லும், இது என்னது, இது வந்து சிகப்பாக இருக்குது, இது வட்டமாக இருக்குது, அவ்வளோதான் அதனால சொல்ல முடியும். ஏன்னா அதே மாதிரி அதே அந்த மாத்திரை அந்த டேப்லெட் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஓ இது வந்து இந்த மருந்து, இது வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க, இது இப்படி தான் சாப்பிடணும், இது சாப்பிட்டு முடிஞ்சாலும் இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க அதனால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அங்கே அது உணர்ந்திருக்காங்க, அதை அனுபவப்பட்டிருக்காங்க, இது வந்து இப்படி தான் வேலை பண்ணோம் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த குரு என்றவர் வந்து அந்த அந்த பக்தர் வந்து என்னதுனாக்கா, அந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து ஃபுல்லாக உணர்ந்து அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க சொல்கிறச்ச அதை வந்து நம்ம வந்து அந்த சப்மிசிவ் நேச்சர் எப்படி பிரபு சொல்கிறது, ராதா கோலக்நாத் பிரபு? சப்மிசிவ் நேச்சர், அடிபணிந்து அடிபணிந்து அந்த ஒரு கேட்கறது. ஆ அடிபணிந்து அப்புறம் வந்து நல்லா ஹம்பிள் எப்படி சொல்கிறது பிரபு, நல்லா ஹியூமிலிட்டி, பணிவுடன் பணிவோடு நம்ம வந்து கேட்குறோன்னாக்கா அந்த ஞானம் வந்து உள்ளே போகுது, நம்ம காதில் போய் நம்ம மனசில் வந்து அந்த பணிவு, அந்த பக்தி, அதுதான் வந்து அந்த பாத்திரம், அந்த ஞானத்தை வந்து அப்படியே அதை வந்து பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாட்டினா குரு சொல்கிறது கேட்டுகிட்டே இருக்கும், ஏன்னா அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாத்திரம், அது அப்படியே போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சாதனை நம்ம பண்ணுற அந்த மார்னிங் சாதனா, அப்புறம் வந்து குருவோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது, அபராதங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஃபுல்லாக புறக்கணிக்கிறது, அப்புறம் வந்து பக்தர்களோட சங்கத்தில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பாத்திரம் மாதிரி, இந்த பணிவு, இந்த சேவா பாவம், இதெல்லாம் பாத்திரம் மாதிரி. இந்த பாத்திரத்தில் வந்து அந்த குரு சொல்கிற அந்த ஒரு ஒரு விஷயமும் உணர்ந்த விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார்ல, இதெல்லாம் வந்து அந்த 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 ஞானம் வந்து எப்படி வருதுன்னா அந்த குருவோட ரியலைசேஷனோட கலந்து வருது, அவரோட உணர்வோட கலந்து வருது அவர் சொல்கிற விஷயங்கள்லாம். ஸோ அந்த மனசு வந்து அப்படியே இருக்குது, அந்த பாத்திரம் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த மனசு வந்து ஃபுல்லாக அந்த ஞான குருவை சொல்கிற கேட்டு 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 அதில் மூழ்கி அந்த மனசில் இருக்கிற அந்த அபராதங்கள்லாம் அனர்த்தங்கள்லாம் விலகி அப்படி போகிறச்சா வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் கிடைக்குது, ஆன்மீக உணர்வு கிடைக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பகவானை வந்து நேருக்கு நேராக சாட்சாத்காரம் பண்ணுறோம். அப்புறம் நம்ம யாருன்னு நம்மளுக்கு புரியுது. அதே டைமில் குரு வந்து ஆன்மீக லோகத்தில் வந்து யாராக இருக்கார், பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறாரு, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஆகவே இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து குரு என்ற ஒரு விஷயம் வந்து பிரம்மண்டே பிரமித்தே கொனோ பாக்கியவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீச். எத்தனையோ ஜென்மாந்தரமாக வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம், எத்தனையோ எத்தனையோ என்ன சொல்கிறது, இல்லைங்க ப்ரோ மற்ற
ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே ஓகே மாதாஜி. ஸோ இந்த குரு என்ற ஒரு வஸ்து வந்து எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளையோ எவ்வளையோ சுக்கிருத்தி நம்மளுக்கு கிடச்சி இப்போ குருன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். அதை விட்டுட்டு நம்ம போய் குரு கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது. அவர் வந்து அதான் சொல்ல வர்றாரு, இந்த உலகத்தில் கஷ்டம் தான் இருக்க போகுது. இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போகணும். அதை தான் வந்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம போய் இல்லை குரு மகாராஜ் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இது கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இது முடியல குரு வந்து அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? ஸோ குரு எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு அவர் சொல்கிற அந்த ஆன்மீக விஷயங்களை கேட்டு நம்ம வந்து பக்தியில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு முன்னேறணும், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து இல்லைங்க மாதாஜி. ஆ ஸோ அந்த பக்தி அந்த பாதையில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து முன்னேறதுக்கு வந்து குருவோட ஹெல்ப் வந்து நம்ம எடுத்து முன்னேறணும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆஹ், ஆஹ், குரு வந்து அணுகணும். பிரபுபாத் வந்து சொல்றாரு, the expert spiritual master knows well how to engage his disciples' energy in the transcendental loving service of the Lord. And thus he engages a devotee in specific devotional service according to his special tendency. A devotee must have only one initiating spiritual master because the scriptures acceptance more than one is always forbidden. ஸோ குரு வந்து உங்களோட உங்களோட இயல்பு, உங்களோட நேச்சர் இதெல்லாம் பார்த்து அவரும் உங்களுக்கு வந்து சில கட்டளைகளை கொடுப்பாரு. இப்போ எனக்கு வந்து இப்போ குரு மகாராஜ் வந்து என்ன ஐ மீன் என்ன கொடுத்துருந்தாருனாக்கா, ஆம், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு வந்து விக்கிரக வழிபாட்டில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குது. ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து விருந்தாவனுக்குள்ளே போனோம். விருந்தாவனில் வந்து கிருஷ்ண பலராம் டெம்பிளில் வந்து டிடிஸை சர்வ் பண்ண எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. அப்போ குரு மகாராஜ் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டார், நீ ஏன் வந்து விருந்தாவனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற அப்படின்ட்டு. நான் சொன்னேன், குரு மகாராஜ் அங்கே வந்து எனக்கு வந்து சர்வீஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே பூஜாரிஸ்க்குலாம் எனக்கு தெரியும், எனக்கு வந்து அங்கேருந்து நல்ல முகுந்த தத்த பிரபு அவர் நல்லா ட்ரெயின் பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்போ அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னார், இல்லை நீ அங்கே போகாத, நீ மாயப்பூர்லேருந்து ராதா மாதவ சர்வ் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்போ சொன்னார். அப்போ அப்போ நான் அப்போ எப்படி பண்ணுறது குரு மகாராஜ்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நீ யோசிச்சுட்டு வந்து சொல்லு அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து நானும் வந்து அப்புறம் வந்து ரூமில் வந்து உட்காந்து யோசிக்கிறப்ப வந்து எனக்கு 2013 வந்து மாயாப்பூருக்கு நான் வியாச பூஜாக்கு வந்தப்போ வந்து ராதா மாதா தர்ஷன் அன்றைக்கி வியாச பூஜா அன்றைக்கி தர்ஷன் எடுக்கிறப்ப ராதா மாதாவோட ட்ரெஸ்ஸு பார்த்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல அன்றைக்கி. நினச்சி குரு மகாராஜோட வியாச பூஜா, மா குரு மகாராஜ் தான் ராதா மாதாவோட கிரேட்டஸ்ட் டிவோட்டி. அவரோட வியாச பூஜை அன்றைக்கி இவ்வளோ ட்ரெஸ்ஸு இவ்வளோ நல்லா இல்லையா? நம்ம குரு மகாராஜ் வியாச பூஜைன்னா மற்ற கோவிலில் மற்ற குருக்களோட டிசைபிள்ஸ்லாம் இப்போ பக்தி சௌரு மகாராஜ் வந்து உஜ்ஜைனில் இருந்தார். எவ்ரி இயர் அவரோட வியாச பூஜாவுக்கு வந்து உஜ்ஜைனில் இருக்கிற டேட்டிஸ்க்குலாம் புது ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் அந்த டைமில் நினச்சேன், குரு மகாராஜ் வியாச பூஜாவுக்கு வந்து மாயாப்பூரில் இருக்கிற எல்லா டேட்டிஸ்க்கும் நல்லா அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நான் போய் சொன்னேன், குரு மகாராஜ் நான் அந்த மாதிரி பண்ணலாமா? அப்போ குரு மகாராஜ் கேட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எஸ், யூ டூ திஸ் சர்வீஸ் வெரி நைஸ்லி. அண்ட் அப்புறம் ஒரு வாட்டி வந்து அமெரிக்காவில் இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணி கேட்டார், நீ வந்து எப்போ ராதா மாதவ ட்ரெஸ் பண்ணுறியோ எனக்கு படம் எடுத்து அனுப்பு அப்படின்ட்டு. நான் அந்த டைமில் வந்து மாயப்பூர் அந்த ட்ரெஸ் மட்டும் பண்ணி டேட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ வந்து டெய்ட்டியோட டைரக்ட் சர்வீஸில் வந்து நான் வந்து இன்வால்வ் பண்ண கிடையாது. ஆனால் குரு வந்து அப்போ எனக்கு அன்றைக்கி கால் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன் நான். அவர் வந்து அப்படி நினச்சிருக்காது, கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி அந்த மாதிரி சர்வீசஸும் எனக்கு இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காரு. நம்மளோட நம்மளோட இயல்பு, நம்மளோட நேச்சர் பார்த்து குரு வந்து நம்மளை வந்து சில சில சர்வீஸில் வந்து என்கேஜ் பண்ணுவார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இப்போ அவங்க குரு அணுகுறாங்க. அந்த மாதிரி அணுகும் போது குரு வந்து உங்களோட சுபாவத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேரை வந்து போய் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து அவங்க பிஸ்னஸ்மேன் தெரிஞ்சாக்கா வந்து கிருஷ்ணருக்காக வந்து நல்லா பணம் பண்ணி பகவானோட சேவையில் அந்த உன்னோட செல்வத்தை வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி குரு வந்து அந்த சிஷ்யரோட அந்த நிலையை பார்த்து அவங்களோட இயல்பை பார்த்து அவங்கள வந்து பக்தி தொண்டில் வந்து ஈடுபடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி குரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து எப்படி வந்து இந்த உலகத்துலேருந்து வெளியாகி பகவானோட தாமத்துக்கு போனோம், அதுக்கு தான் வந்து அவரை வந்து நம்ம அவரை அணுகணும். அதை விட்டுட்டு மற்ற தற்காலிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம அணுகணும்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அவரோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். பிரபு லீலைகள் சொல்லுங்க பிரபு. குருமகராஜ் கூட உங்களுக்கு குருமகராஜுக்கு நடந்த லீலைகள். பிரபு சாரி பிரபு, ஒரே ஒரு கொஸ்டின் பிரபு. பிரபு குருவை பத்தி சொன்னீங்க, சிக்ஷா குரு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஓகே, சிக்ஷா குரு நான் சொன்ன மாதிரி அவரும் வந்து இப்போ சிக்ஷா குரு வந்து என்னதுனாக்கா, தீக்ஷா குரு வந்து அவங்களுக்கு மந்திரம் கொடுக்குறாரு. சிக்ஷா குரு வந்து என்னதுனாக்கா, நிறைய பேர்த்துக்கு வந்து தீக்ஷா குரும் சிக்ஷா குரும் ஒரே ஆளாக இருப்பாங்க. ஏன்னா சிக்ஷா குரு வந்து என்ன பண்ணுவார், உங்களை வந்து உங்களை வந்து பக்கத்துல இருந்து அவங்களை வழி நடத்துவார். இப்படி பண்ணு, ஓகே ஜபம் பண்ணுறப்ப இப்படி பண்ணு. முன்னாடிலாம் வந்து குரு மகாராஜ் வந்து இதுவும் ஒரு லீலா மாதிரி தான், கேட்டுக்குங்க. முன்னாடிலாம் வந்து குரு மகாராஜ் வந்து மலேசியாவுக்குலாம் வர்றச்ச வந்து என்ன பண்ணுவார்னா, டிசைபிள்ஸ் வந்து பர்சனலாக மீட் பண்ணுவார். பர்சனலாக மீட் பண்ணுறச்ச என்ன சொல்லுவார், ஃபேமிலியாக மீட் பண்ணுவார். இப்போல்லாம் வந்து யாத்திராவாக மீட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் உடம்பு அவ்வளோ சரியில்லை. முன்னாடிலாம் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மா அப்பா நாங்கள் ஃபேமிலியோடு போய் குரு மகாராஜ் பார்ப்போம். சில நேரத்தில் வந்து எங்களை கூட வெளியே போக சொல்லிடுவார், எங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் தனியாக உட்காந்து பேசுவார். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, சில நேரத்தில் என்ன சொல்லுவார்னாக்கா, அவங்க ஜப்பமாலை எடுக்க சொல்லுவார். ஜப்பமாலை எடுத்தோன்னே ஜப்பமாலையை பார்ப்பார், எப்படி ஜப்பமாலை அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சில நேரத்தில் வந்து ஜபம் பண்ண சொல்லுவார் அந்த பர்சனல் மீட்டிங்கில். ஜபம் பண்ண சொல்லும்போது அவங்களை ஜபம் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் ஜபம் பண்ணுறத கேட்பார். அப்புறம் நீங்கள் ஒரு 30-40 மந்த்ரா சில நேரத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணோன்னே அப்புறம் அவர் சொல்லுவார், நீ இப்படி தப்பாக இப்படி ஜபம் பண்ணக்கூடாது, நிறைய வார்த்தை மிஸ் பண்ணுற, ஒழுங்காக கேட்டு பண்ணு, இது பண்ணுறச்ச இப்படி பண்ணு அப்படிலாம். இந்த மாதிரி வந்து இன்ச் பை இன்ச் அவங்கள கைட் பண்ணுவாங்க சிக்ஷா குரு. அப்புறம் வந்து சாஸ்திரத்தில் வந்து ஏதாச்சும் விஷயம் புரியலனாக்கா அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ குரு மகாராஜ் வந்து டெய்லி ஈவினிங் வந்து உட்காந்து வந்து சைத்தன்ய சிக்ஷாமிருத்தத்தில் வந்து படித்து நம்மளுக்கு விளக்குறாரு நிறைய விஷயங்கள்ல. ஸோ அந்த சிக்ஷா குரு வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறாரு, நிறையா இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, குரு மகாராஜோட லீலா என்னது சொல்கிறது, what am I supposed to say? ஒரு வாட்டி வந்து கீதா பவனில் குரு மகாராஜ் ஒரு கிளாஸ் கொடுக்க போயிருந்தார். இதெல்லாம் வந்து போன வருஷம் நடந்தது. கிளாஸ் கொடுத்துட்டு வெளியே ஆகிறப்ப வந்து நாமஹட்டாலேருந்து ஒரு பக்தர் வந்து சொன்னார், குரு மகாராஜ் நாமஹட்டாவில் வந்து 2000 பக்தர்கள் இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஷெட்யூலில் கிடையாது அந்த நாமஹட்டா டிவோட்டீஸை போய் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து சொன்னார், ஏன்னா மாவர பிரபு சொன்னார், கோபதி நான் போல நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அப்போ நான் தான் குரு மகாராஜோட இருந்தேன். அப்போ நான் வந்து அந்த நாமஹட்ட பிரபுட்ட சொன்னேன், எதுக்கு பிரபு எங்ககிட்ட கேட்காம நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி போய் சொல்கிறீங்க, அப்புறம் அவருக்கு ஏதாச்சும் ஆனிச்சுன்னா நீங்களாம் வந்து பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வந்து இங்கே அங்கேன்னு போயிடுறீங்க, நாங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம், நீங்கள் வந்து எங்ககிட்ட தான் கேட்கணும், நீங்கள் தான் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன்னா அவர் குரு மகாராஜ்ட்ட சொல்லிட்டார். அப்போ நான் குரு மகாராஜ்ட்ட சொன்னேன், குரு மகாராஜ் யூ கான்ட் கோ பிகாஸ் இட்ஸ் டூ லேட் அண்ட் டுமாரோ யூ ஹேவ் டாலஸ் ஐம் சாரி, உங்களால் போக முடியாது, ஏன்னாக்கா வந்து இது ரொம்ப நேரமாச்சு, லேட் ஆயிடுச்சு, அப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் இருக்குது, அதனால நீங்கள் வந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து குரு மகாராஜ் சொல்லிவிட்டு அவரும் கேட்டுட்டு அவர் ஏன்னா எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் வந்து அவர் அந்த வண்டி வந்து நாமஹட்ட கீதா பவன்லேருந்து வந்து வலது பக்கம் திரும்பினா நாமஹட்டா, இடது பக்கம் வந்து போனாக்கா வந்து நம்ம லோட்டஸ் பில்டிங்கில் வந்து அவர் தங்குற இடத்துக்கு வந்துடும். ஸோ நான் காரில் முன்னாடி உட்காந்துருக்கேன், அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறேன், ஓகே பிரபு லெஃப்ட்டுக்கு போங்க அப்படின்னு. பின்னாடி வந்து குரு மகாராஜ் சத்தமாக இல்லை நீங்கள் ரைட்டுக்கு சத்தம் போட்டு கத்துறாரு. நான் சொன்னேன், குரு மகாராஜ் நாளைக்கு டயாலிசிஸ் இருக்குது, நீங்கள் எப்படி என்ன இல்லை நான் போய் தான். அப்போ நானும் வந்து அவரும் டிரைவர்கிட்ட சொல்கிறார் ரைட்டில் போ, நான் சொன்னேன் லெஃப்ட்டில் போ, அவர் சொல்கிறார் ரைட்டில் போ, நான் சொன்னேன் லெஃப்ட் போ. அப்புறம் குரு மகாராஜ் ஒரு கட்டத்தில் வந்து என் பின்னால் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரைட் போ. அப்போ நான் சொல்லிட்டேன்,
அப்புறம் எனக்கும் வந்து அந்த கட்டத்தில் எனக்கும் ஒரு மாதிரி கோவம் மாதிரி வந்தோடனே நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். அவர் சொல்கிறது பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக போய் அவர் அந்த ப்ரோக்ராம்லாம் இது பண்ணிவிட்டு கிளாஸ்லாம் கொடுத்துட்டு, அது ரொம்ப நேரம் இல்லை, அவர் அங்கே ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்பார். நான் ஒன்றும் சொல்ல அமைதியாக இருந்தேன். எனக்கு சரியான ரொம்ப கோவம் வந்துடுச்சு எனக்கு. அவரே வந்து அவர் ஹெல்த்தை பார்த்துக்காம நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அவருக்கு ஹெல்த் கண்டுக்காமல் இருக்காரு. அப்புறம் வந்து குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அமைதியாக இருந்துட்டேன், எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டோம், நாங்களாம் திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் உட்காந்து ராத்திரி தூங்குறதுக்கு பெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் தூங்குறதுக்கு ரெடி ஆகிறேன். திடீர்னு மைண்டில் கிளிக் ஆனிச்சு, எப்படி குரு மேலே நம்ம எப்படி கோவப்படுறது அப்படின்னு. அப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. அப்போ நான் என்ன கோயிலுக்கு போயிட்டு பஞ்சதத்தம்மனுக்கு போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் மேலே குரு மகாராஜ் ரூமுக்கு வந்தேன். ரூமில் வந்து மன்னிப்பு கேட்க வந்தேன், நான் கோவப்பட்டேன், நீ மன்னிச்சுக்கங்க அப்படின்ட்டு. நான் உள்ளே வந்தேன், குரு மகாராஜ் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ நான் நினச்சேன், சரி பரவாயில்ல, நம்ம போய் வெளியே நிற்போன்ட்டு. அவர் என்னை பார்த்துட்டாரு. நான் உள்ளே வந்தோன்னே நான் வெளியே போகிறப்ப கோபத்தின்னு கூப்பிட்டாரு என்னைய. அப்போ நான் போனேன், எஸ் குரு மகாராஜ்ன்ட்டு. நான் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறார், ஐம் ரியலி சாரி அப்படின்னாரு என்கிட்ட. நான் கேட்டேன், ஏன் குரு மகாராஜ் அப்படின்ட்டு. இல்லை, நீ வந்து என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து இந்த நாமஹட்டாலேருந்து இந்த பக்தர்கள்லாம் வந்து சில நேரத்தில் என்னை வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கூட அவங்களால பார்க்க முடியாது, 2-3 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அவங்க என்னை பார்க்குறாங்க. என்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் அது வந்து அவங்க பக்தி வாழ்க்கைக்கு நல்லது, அவங்க வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நல்லா பக்தி பண்ணுவாங்க. அதனால தான் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 5-6 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா கூட அவங்க பக்திக்கு நல்லது. அதனால தான் போனேன், கோச்சிக்காத, மன்னிச்சிக்கோ. நான் பாரு, நான் எது இருந்தாலும் நான் வெள்ளனே வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. குரு மகாராஜ், நீங்கள் நானும் கோவப்பட்டிருக்கக்கூடாது, நான் குரு குரு மேலே எப்படி நம்ம கோவப்பட முடியும், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், சரி சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி வந்து நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கோபதி பிரபு. ரொம்ப ம் நல்ல ரியலைசேஷன். அன்னைக்கு நீங்க பேசும்போது நான் வந்து இருக்கேன் உள்ளார. ம் குருவராஜ் ஓ, வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது நான் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் குருவராஜுக்கு. ஸோ ஒரு மாதாஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொல்லுங்க chat பிரபு. boxல இருக்கு. வை மகாராஜ் லுக்ஸ் ஜபமாலா பிரபு? லுக்ஸ் ஜப்பமாலா, எனக்கு புரியல பிரபு, என்னது? ஏன் வந்து நீ வந்து சொல்லிட்டு இருந்தல குரு மகாராஜ் வந்து ஓ ஓ, இந்த பர்சனல் அந்த மீட்டிங்ல நீங்க நீங்க ஜபமாலை நீங்க எடுத்து பார்ப்பாரு. நல்லா சான் பண்ணீங்கன்னா ஜப்பமாலா வந்து ஸ்மூத்தா இருக்கும். ம், அது எனக்கு நானும் அதுதான் நினைச்சேன். அந்த மாதிரி தான் ஏன் பார்ப்பேன். ஜபமாலையை பார்த்திருக்காங்க குரு மகாராஜ் அடிக்கடி. ம், நல்லா சான் பண்ணீங்கன்னா ஜப்பமாலா வந்து ஸ்மூத்தா இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் ஒழுங்கா பண்றீங்களா இல்லையான்ட்டு. அவர் வந்து ஒரு வாட்டி சொன்னாரு, அதாவது வந்து ஒரு சிஷ்யரை பார்க்கறச்ச, ஒரு முன்னாடி வந்து அந்த சிஷ்யர் போறச்ச வந்து ஆஹ், நம்ம போய் நின்னோம்னாக்கா அவர்னால பார்க்க முடியும், ஆன்மீக வாழ்க்கையில வந்து நீங்க எவ்வளவு வந்து முன்னேறி இருக்கீங்க, அவர்னால வந்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் வாட்டி சொல்லியிருக்காருங்க. When a disciple come in front of me, Krishna has given me the capability to see how much spiritual advancement they have made. அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து சில நேரத்தில் நானே வந்து சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தவறான சிந்தனையோ இல்லை டிஸ்டர்ப்டாக போனாலே அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியாக தான் கேட்பாரு. அவருக்கு வந்து தெரியும் அந்த மைண்ட் ரீடிங் எப்படியோ இருக்கு அவருக்கு. அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, பரமாத்மாவோட டைரக்ட் டச்சில் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி மாதிரி. மைண்டோட டச்சில் இருப்பார். நம்ம மைண்டில் என்ன ஓடுதோ அப்படியே கேட்பாரு நேரத்தில். எனக்கு நிறைய வாட்டி சர்வீஸ்லேயே வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் பர்சனலான விஷயம் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கேட்டிருக்காரு. சில நேரத்தில் வந்து அஹ், திடீர்னு ஒரு விஷயத்த சும்மா அப்படியே சொல்லுவார். அது நம்ம பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சில நேரத்தில் நம்ம பிரச்சனைகள்லாம் வந்து குரு மகாராஜ் என்னால் முடியல அப்படின்னு சொன்னா, டோன்ட் வரி, கிருஷ்ணா வில் டேக் இட் ஈஸி அப்படின்னுவாரு. மறுநாள் வந்து நம்ம இதை பண்ணால் அந்த விஷயம்லாம் அப்படியே டக் 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 டக்னு இம்மீடியட்டாக சால்வ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் எனிவே, நம்ம வந்து அவரை வந்து அதுக்காக அணுகல. நம்ம முக்கியமான பிரச்சனையை வந்து ஜன்ம மிருத்து ஜரா வியாதி, அந்த விஷயத்துக்கு தான் நம்ம அணுகியிருக்கோம். அதனால தான் அந்த விஷயத்தை நான் வந்து எப்பயுமே என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து குருவை வந்து அதுக்காக அணுகவே கூடாது.
குரு வந்து ஜென்ம மிருத்து ஜராவியாதி சக்கரத்திலேருந்து வெளியாகிறதுக்கும் பகவான் அடையிறதுக்கும் தான் நம்ம வந்து குரு அணுகணும். குரு வந்து நம்ம சத்ய சாய்பாபா மாதிரியும் சத்குரு மாதிரியும் எடுத்துக்கூடாது. ஆ, ஓகேங்களா? குரு வந்து எப்படி வந்து நம்ம மோட்சத்துக்கு அடையணும். தத் விக்யார்த்தம் ச குரு ஏவாபி கச்சேத். ம், பிரம்ம பிரம்ம பதார்த்தம் பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து குருவை அணுகணும். புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்போ பக்திக்கு வந்து நிறைய தடைகள் வருது. நீங்க சொன்னீங்க பௌதீக பிரச்சனைகளை பத்தி கேட்க கூடாது அப்படின்னு. ஆனா அது வந்து நமக்கு பௌதீகத்தை அடையணுங்கிறதுக்கு இல்ல, அதுவே வந்து ஒரு நம்ம பக்தி வாழ்க்கையில தடைகள் வரும்போது இப்போ குரு மகாராஜிட்ட கேட்கலாம்ல. ஏன்னா குரு மகாராஜோட ஒரு மற்றஜி, பிளெஸிங்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, ஆன்மீக கோல், கிருஷ்ணரை அடையணுன்ட்டு. ஓகேங்களா? அப்போ அந்த கோல் அடையிறச்ச வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் இல்லை. அது வந்து பௌதிகமான விஷயம்ல, நிறைய விஷயம் பௌதிகமான விஷயம்தான். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து குருக்கிட்ட நீங்கள் போய் அணுகி கேட்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல பக்தரை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் குரு அணுகி கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதே டைமில் வந்து அவங்க மென்டல் இது வந்து எல்லாம் இன்டென்ஷன்ஸ் தான். பாவகிராஹி ஜனார்தனஹா, பகவான் வந்து அவங்களோட நோக்கத்தை தான் பார்க்குறாரு. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஐயோ எனக்கு இவ்வளோ கோடி சொத்து இருக்கு, இப்போ வந்து எனக்கு குழந்தை இல்லை, நான் இறந்தோன்னே வந்து இதெல்லாம் அப்படி வீணாக போயிருமே, அதுக்காக நம்ம குழந்தை, அதுக்காக போய் குரு மகாராஜ்கிட்ட போய் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கவே கூடாது. ஓகே பிரபு. அது புரியுதுங்களா? மூர்க்கோ புரிஞ்சு. வாததி விஷ்ணாய வித்வான் வாததி விஷ்ணவே உபயம் சத்ருஷம் புண்ணியம் பாவகிராஹி ஜனார்தன. ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷன் வந்து விஷ்ணவேன்னு சொல்றது பதிலாக விஷ்ணாயன்னு சொல்லுவான். வித்வான் வாததி விஷ்ணவே. சாஸ்திர ஞானம் இருக்கிறவங்க வந்து விஷ்ணவேன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. உபயம் சத்ருஷம் புண்ணியம், ரெண்டு பேர்த்துக்கும் அதே புண்ணியத்தை தான் பகவான் கொடுக்குறாரு. பாவகிராஹி ஜனார்தனா. பகவான் வந்து உங்கள் மனசில் உங்களோட நோக்கம் என்ன அதை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ ஒரு மருத்துவர் வந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தி வந்து அவர் எதுக்கு பயக்கிறாரு, ஆளுங்களை கொள்ளையாக யூஸ் பண்ணுறாரு? இல்லை, அந்த சர்ஜரி பண்ணி அவங்கள நல்லா. அதே ஒரு திருடன் எடுத்தானா பார்க்கறதுக்கு ரெண்டுமே கத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அதோட நோக்கம் வேறு. அதே மாதிரி இப்போ குரு கிட்ட நீங்கள் போய் சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், அதை வெளியில் எக்ஸ்டர்னலி பார்க்கறதுக்கு வந்து மெட்டீரியல் இஷ்யூஸ். குரு மகாராஜ், சில பிரம்மச்சாரிஸ் வந்து சொல்லுவாங்க, குரு மகாராஜ் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் க்ராஸ் பண்ணாட்டினா ஸ்பிரிச்சுவலி உங்களால் அட்வான்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த பிரம்மச்சாரி என்ன நினைக்க, ஓ இந்த தனிமையை நான் ஃபீல் பண்ணுறதுனால என்னால் ஒழுங்காக ஜப்பம் பண்ண முடியல, நான் வந்து சர்வீஸ் பண்ணுறச்ச மைண்ட் வந்து ஒழுங்காக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் காரணம். இப்போ குரு அணுகி கேட்குறாங்க இந்த மாதிரி, அப்போ குரு வந்து கைட் பண்ணுவார். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ குரு கிட்ட வந்து சும்மா செல்ஃபி எடுத்துக்கிறது, குரு கிட்ட வந்து எனக்கு வந்து பணம் வேணும், ஏன்னா நான் வந்து யூரோப் டூர் போகணும், அதுக்கு பணம், அந்த மாதிரிலாம் புரியுதுங்களா? இல்லை நான் இந்த உலகத்தில் நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக எனக்கு நிறைய பணம் வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்க சொல்ற மாதிரி குருவுக்கு நம்ம கேட்கும் போதே தெரிஞ்சிரும்ல எதுக்காக கேக்குறோம் அப்படிங்கிறது. குருக்கு குரு வந்து பரமாத்மாவோட டச்சில் இருக்காரு. பரமாத்மா தான் ரிவீல் பண்ணுறாரு. குரு வந்து சர்வ வியாபி கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க குரு தான் அந்தர்யாமி, அதெல்லாம் குரு மகாராஜே சொன்னார். ஒரு வியாச பூஜை லெக்சரில் குரு மகாராஜே சொன்னார், யாருக்கும் அந்தர்யாமி கிடையாது. சாஸ்திரத்தில் எங்காவது போட்டிருக்கா குரு வந்து அந்தர்யாமி, குரு மகாராஜ் வந்து என் மனசில் இருக்காரு, அவர் நான் சொல்கிறதெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. நீங்கள் வந்து பக்தி தொண்டில் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான நிலைமைக்கு போனீங்கன்னாக்கா, உங்கள் மனசில் இருக்கிற பரமாத்மா வந்து நான் 400 விஷ்ணுவாக இருக்க மாட்டார், 200 கிருஷ்ணா ஃபார்ம் தான் ஆவார். ஓகேங்களா? அந்த ரெண்டு கரங்கள் கொண்ட கிருஷ்ணர் வந்து தனியாகவே இருக்க மாட்டார், அவர் எப்பயுமே அவரோட பக்தர்களோட இருப்பார். ஓகேங்களா? அந்த பக்தர்களோட இருக்காருனாக்கா அந்த பக்தர்கள்ல ஒரு ஆள் வந்து அவங்க குருவா இருப்பாரு. சரி சரி. ஓகேங்களா? அந்த உன்னதமான நிலையில வந்து குரு வந்து உங்க மனசுல இருப்பாரு. ஏன்னா அந்த மனசு அந்த டைம்ல அவங்க மனசு வந்து விருந்தாவனம் ஆயிரும், அதுல பகவான் இருப்பாரு. பகவானோட சேர்ந்து அந்த பிரஜவாசிகள் எல்லாம் இருப்பாங்க. அந்த பிரஜவாசிகள ஒரு ஆள குரு இருப்பார்.
அவரும் உங்களுக்கு கைட் பண்ணுவார் உள்ள இருந்து. ம். ஓகேங்களா? ஏன்னா ஓகே. சும்மா எல்லாத்துக்கும் வந்து குரு வந்து உள்ள அந்தர்யாமியா இருக்காரு, அதெல்லாம் வந்து மாயாவதி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. ஆ, சரி சரி. குரு வந்து நம்ம மனசுல யாருமே அவர் அந்தர்யாமியா, பகவான் தான் பகவான். குரு வந்து எப்பயுமே சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரே உக்தஸ்ததா பாவ் யத ஏவ சத்பி கிந்து பிரபோர்யா பிரிய ஏவ தஸ்ய வந்தே குரோஷி சரணாரவிந்தம். அவரை வந்து பகவான் மாதிரி நம்ம வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா பகவானோட சேவகன். ஓகேங்களா? ம். அவர் பகவான் கிடையாது, பகவானோட சேவகன். பகவான் தான் சர்வ வியாபி, அந்தர்யாமி, விஷ்ணு, நாராயணா, எல்லா ஜீவன்களுக்கும் அயனமா இருக்கிற பெருமாள் பகவான் மட்டும்தான். குரு வந்து பகவான் கிடையாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சே வச்சுக்கணும். இது முக்கியமான நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப, நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவான் ஒரு ஆளு தான். ஏகோவை ம். நாராயண ஆசித். அந்த நாராயணன் மட்டும்தான் பகவான். எல்லாமே வந்து நீ பகவான் நான் பகவான், அப்போ நீங்க குருவானா நீங்களும் பகவான் ஆயிருவீங்களா என்ன? இல்லைல்ல? அந்த இல்ல. மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். குரு மகாராஜ்க்கு வந்து என் மனசுல என்னென்னலாம் போது தெரியும்னா அது பகவான் தெரியப்படுத்துறாரு, அதனால அவருக்கு தெரியுது. ஏன்னா பகவானோட டச்ல இருக்காரு. ம். உள்ள இருக்கிற பரமாத்மா வந்து அவர்னால, அவருக்கு அந்த டச்ல அவர்னால பேச முடியுது. இவர் பேசுறது அவர் கேட்குறாரு, அவர் பேசுறது இவர் கேட்குறாரு. ஓகேங்களா? ம். நம்ம வந்து இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. நம்ம வந்து அவர் சொல்றதெல்லாம் ஒழுங்கா கேட்டு அதை ஒழுங்கா பின்பற்றி அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து அந்த மனசுல அந்த அந்த நிலைமைக்கு வர்றச்ச அப்போ வந்து நம்மளுக்கும் பரமாத்மா பேசுவார். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து நிறைய குருவோட க- அனுமதி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து சிஷ்யர்களை அக்செப்ட் பண்ணி நீங்களும் வந்து இது பண்ணலாம். எடுத்தோடனே குரு வந்து என் மனசில் இருக்காரு, அவருக்கு என் மனசில் என்னென்னலாம் இருக்குது தெரியும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. டிசைப்பிள்னா என்னது? டிசைப்பிள் வந்து உள்ளே இருக்க போய் குரு முன்னாடி வந்து எப்படி நிற்கணும்னா வந்து ஓப்பன் புக்காக இருக்கணும். டிரான்ஸ்பேரண்டாக உங்கள் மனசில் என்னென்னலாம் இருக்கோ கொட்டணும். இப்படி நினைக்கிறேன், உங்கள் மனசில் என்னென்ன சிந்தனை இருக்கோ எல்லாம் தப்பான இருந்தாலும் குரு மகாராஜ் நான் இப்படி தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, என்னால் முடியல, நான் அது இந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என் மனசு இந்த மாதிரி நினைக்குது. நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதை விட்டு அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும், அது வந்து ஈகோ. ஏன்னா நீங்கள் வந்து சொல்ல உங்களுக்கு வந்து அந்த மனசு கொடுக்க மாட்டேங்குது, ஐயோ என்ன என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி குரு முன்னாடி போகவே கூடாது முதற்கொண்டு. ம். ஓகே. ஸோ குருக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் பிரச்சனை உங்களுக்கு வந்து, ஐயோ குரு மகாராஜ் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் உங்கள் பக்தியில் வந்து நீங்கள் சீரியஸாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க, அது டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் குருக்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க. அதுதான் பிரபு, அதுக்காகத்தான் அந்த பக்தியில வந்து அந்த டிஸ்டர்ப் இல்லாம இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக தான் ம் கேட்கலாமா அப்படின்னு. ம் ஓகே. தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்வி? மித்திலேஸ்வரி மாதாஜி கை தூக்கியிருக்கீங்க. எஸ் மாதாஜி. हरे कृष्णा प्रभु, प्रणाम प्रभु. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு ரொம்ப வருஷமா உங்களோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கேன் பிரபு. உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹ் நீங்க ஆனா குரு மகாராஜ் கூட இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க, எல்லா கிளாஸும் கேட்பேன் குரு மகாராஜ் கிளாஸ. அதுவே தமிழ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசையா இருக்கு பிரபு, அதனால கேட்டேன் பிரபு. தமிழ் என்ன குருமாய சொல்றது தமிழ்ல திருப்பி சொல்லணுமா? பிரபு, நீங்க நீங்க எப்பயே இங்கிலீஷ்ல பார்த்தேன். அழகா சொல்றீங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதனால ரொம்ப வருஷமா, பல வருஷமா உங்களோட வாய்ஸ் கேட்டு கேட்டு, ஆனா உங்க முகம் எனக்கு தெரியாது பிரபு, ஆனா உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசையா இருக்கு பிரபு. என்னோட தமிழோட லட்சணத்தை நீங்க இப்பயே பார்த்துருப்பீங்க. ஐ மீன் அது வந்து என்னதுனாக்கா, இங்க வந்து எல்லாத்திட்டையும் இங்கிலீஷ்ல பேசி பேசி அதுதான் ரொம்ப பழக்கமா போயிடுச்சு. நிறைய வார்த்தை வந்து இங்கிலீஷோட கலந்து வரும். மேபி ப்ராக்டிஸ் பண்ணா தமிழ்ல கொஞ்சம் நல்லா பேசலாம்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இப்பவே ரொம்ப அழகா தான் பிரபு தமிழ் பேசுறீங்க. அந்த தமிழே போதும், நல்லா கொடுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் என் தரப்புல இருந்து ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ பிரபுவுக்கு வந்து குரு மகாராஜ் வந்து ஒரு முக்கியமான சேவையை கொடுத்திருக்கிறாரு. அந்த சேவைக்கு நம்ம எல்லாரும் வந்து உதவி செஞ்சு, அதாவது குரு மகாராஜ் வந்து நமக்கு நேரடியாக எந்த விதமான ஆணைகளும் கொடுக்கல, இந்த மாதிரி பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மூலமா நம்ம செய்யறது வந்து குரு மகாராஜை வந்து திருப்திப்படுத்தும்.
ஸோ அதனால அவருக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வியாச பூஜை மற்றும் குரு மகாராஜோட வியாச பூஜை அன்று மாயாப்பூர்ல இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் ட்ரெஸ்ஸு ராதா மாதவ், பஞ்சதத்வா, நரசிம்மர், ராஜாப்பூர் ஜெகநாத், அப்புறம் பஜன் குட்டீர் கௌரநிதாய், இவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸிங் சர்வீஸ் வந்து குரு மகாராஜ் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் வந்து பிரபுவுக்கு கொடுத்த ஆணையை, குரு மகாராஜ் பிரபுவுக்கு கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு நம்மளும் உதவி செய்யணும். நான் உங்க எல்லார்ட்டையும் கோபதி பிரபு மூலமாக ஓ கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். So, நான் ஒரு எந்த வீடியோ அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா பிரபுங்க? அதாவது அங்கே ஸ்க்ரீன் ஷேர் இருக்கு. ஓகே ஓகே. எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது? ஹரே இந்த கிருஷ்ணா ஷேர் பிரபு. அந்த லிங்க் ஷேர்னு ஒரு வந்து ஆப்ஷன் இருக்கு பாரு. ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாம். ம் ஓகே. இல்லைன்னா நீங்க அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து விஸ்வேஸ்வரி மாதாஜி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து டொனேஷன் அக்கௌண்ட்ஸ்ல கொடுத்துருவாங்க. என்ன மாதாஜி? எஸ் பிரபு, பிரபு நான் வந்து ஜிபே எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரபு. ஜிபே நம்பர் கொடுத்து ஓகே நில்லுங்க, நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன், பார்த்துங்க பாருங்க. இது கேக்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா மாதாஜி? எஸ் பிரபு, தெரியுது பிரபு. பிளர்ரா இருக்கு. இது வந்து போன வருஷம் வியாச போன Clear வருஷம் வியாச பூஜை அவுட்ஃபிட். ஓகேங்களா? பிரபு, ஸ்கிரீன் கிளியரா இல்ல பிரபு. ஆடியோ கேக்குதா? ஆடியோ ஆடியோ நீங்க பேசுறது கேக்குது. பிரபு, மாதாஜி பேசுறது கேட்கல. வீடியோ இப்ப கிளியரா இருக்கு, ஓகே ஆடியோ ஓகே. நம்ம குட் மார்னிங் டிசிப்ளா. இந்த வீடியோ முடிஞ்சதும் நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்க எல்லாருக்கும்.
ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். பிரபு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. ஓகே, இது போன வருஷம் பண்ண வியாச பூஜா ட்ரெஸ். ஆக்சுவலி போன வருஷம் வியாச பூஜா 11th ஏப்ரல் நம்ம மதுரையில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி அப்போ என்ன ஆச்சுனாக்கா, குரு மகாராஜ் வந்து திடீர்னு மதுரையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட் ஆகிட்டாரு. அப்புறம் எல்லாம் ஒரு கடைசி அப்போ மாயப்பூருக்கு வந்தோம் ராதா கோலோகநாத் பிரபு. மே 8 இல்லை வியாஸ் பூஜை முன்னாடி வந்துட்டோம். அதுக்கு போன வருஷம் தான் வந்து லேட்டாக வந்தோம். டெல்லியில இருந்தோம். டெல்லியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து மாயப்பூர். இப்போ வியாச பூஜா 11ன்னு நினைக்கிறேன், 9ஆம் தேதியோ 8ஆம் தேதி தான் மாயப்பூருக்கு வந்தோம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷமும் வந்து வியாச பூஜைக்கு மாயப்பூருக்கு வர முடியாமல் போச்சு. டெல்லியில் ரொம்ப சிக் ஆகிட்டாரு. ஏன்னா இங்கேருந்து நான் நிறைய சர்வீஸ் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு போன வருஷம் வந்து ஆல்டர் டெக்கரேஷன்லாம் ஒழுங்காக பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே இல்லாமல் இருந்தோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாமல். போன வருஷம் வந்து அப்புறம் மதுரையில் இருக்கும்போது பிரஜ்விலாஸ் பிரபு வந்து மாவர பிரபு கால் பண்ணி சொன்னார், மகாராஜ் வராரா இல்லையோ கோபதியை மட்டும் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தா குருமாஜ் வந்துட்டோம் வியாச பூஜைக்கு மாயப்பூருக்கு. ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கோவிந்த லீலாமிருத்தால வந்து ஒரு பாஸ் டைம் இருக்குது, ஒரு லீலா இருக்குது. அதாவது வந்து ராதா ராணியோட உடம்புல இருக்கிற அந்த எஃபால்ஜன்ஸ், அந்த காந்தி, அது வந்து கோல்டு. கிருஷ்ணரோட உடம்புல இருக்கிற அந்த காந்தி வந்து ப்ளூ. அவங்க 2 பேரும் ஒன்றா வர்றச்ச வந்து அந்த கோல்டும் அந்த ப்ளூவும் ஒன்றா சேர்ச்சா வந்து ஒரு மாதிரி மரகத க்ரீன், அந்த கலர் மிக்ஸு. அதனால தான் விருந்தாவனம் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குன்னு கோவிந்த லீலாமிருத்தால வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது வந்து ஜனனிவாஸ் பிரபுவும் குரு மகாராஜும் பேசிக்கிட்டாங்க. அதை பேசி முடிஞ்சோன்னு குரு மகாராஜ் வந்து டெல்லியில் என்னை பார்த்து கேட்டார், திஸ் இஸ் அ நைஸ் ஐடியா ஃபார் அன் அவுட்ஃபிட் ரைட் அப்படின்னு கேட்டார். சும்மா அப்படி கேட்டார். ஸோ அப்போ நாங்கள் நினச்சோம் இதுதான் அவர் வேணும்னு சொல்லி போன வருஷம் வந்து இந்த லீலாவை வந்து ட்ரெஸ் அப் பண்ணோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்கள் ஹரே கிருஷ்ணா பிரபு. விஸ்வேஸ்வரி மாதாஜி. எனிவே ஓகே கோபதி, நீங்க அக்கௌண்ட் நம்பர். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயமும் கூட, பிரபு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவருக்கு பர்சனல் அக்கௌண்ட் எல்லாம் கிடையாது. இஸ்கானோட அக்கௌண்ட் தான். இஸ்கான் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்க பணம் அனுப்பணும். இஸ்கான் மாயப்பூருக்கு அனுப்பணும். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து அவர் எனக்கு கொடுப்பாரு. நான் விஸ்வேஸ்வரி மாதாஜி கிட்ட கொடுக்குறேன். அவங்க உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி கோபதி பிரபு. அருமையான குரு சங்கத்தை வந்து கொடுத்தீங்க. ஸோ பல்வேறு சாஸ்திர ஞானங்கள் இதன் மூலமா பக்தர்கள் எல்லாரும் தெளிவாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. விஸ்வேஸ்வரி மாதாஜி, உங்க கமெண்ட் ஏதாவது? பிரபு, அந்த வீடியோ பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக. அதான் அவரே சொல்லிட்டாரு, அந்த கோவிந்த லீலாமிருதா அந்த புஸ்தகத்துல வந்து இதோட வர்ணனைகள் வந்து இருக்கு. அந்த ட்ரெஸ் தயார் பண்றவங்க வந்து அனந்த லீலா மாதாஜின்னு பேரு. அவங்க வந்து தவ திரு ராதநாத் சுவாமி மகாராஜோட சீடர்.
மாயாப்பூர்ல இப்போ டிடி ட்ரெஸ்ஸிங் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் பார்க்குறாங்க. ராதா மாதவ், பஞ்சதத்துவா இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா திருவிழாக்கள்லையும் புது ட்ரெஸ் வந்து அணிவிக்கிறதுக்கு இந்த மாதாஜி தான் வந்து பெரிய சேவை பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஜனனிவாஸ் பிரபு, குரு மகாராஜ் இவங்களோட அனுமதி இல்லாம, அவங்களோட ஆணை இல்லாம எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் தயார் பண்ண மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தயார் பண்ணாங்கன்னா அது முதல்ல ஜானனிவாஸ் பிரபு கிட்ட போகும். அவருக்கு பிடிக்கணும். அவருக்கு பிடிச்சி ஓகே அப்படின்னு சொன்னாருன்னா தான் அது ஃபர்தர் ப்ரொசீட் ஆகும். இன்னும் மேலும் அந்த ட்ரெஸ் தயாரிக்கிற வேலை தொடரும். இன்கேஸ் பிரபு கலர் சரியில்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மாத்திடுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த சேவையில் இருக்காங்க. கிட்டத்தட்டமா ஒரு 60-70 பக்தர்கள் இருக்காங்க இந்த சேவையை செய்யறதுக்காக. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுதான் குருவை திருப்திப்படுத்துறாங்க. குரு மகாராஜுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. குரு மகாராஜ் கிட்டத்தட்டமா 15 நிமிஷம் ராதா மாதவ் முன்னாடி அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாரு. ஜென்ரலா குரு மகாராஜ் போனாலே அடிச்சு படிச்சு இழுத்துட்டு வந்துருவோம் நாங்க. ஏன்னா கூட்டம் வந்துடும், அப்புறம் எல்லாரும் மூச்சு காத்துப்படும், எதையாவது ஆகும், அதனால இழுத்துட்டு வந்துருவோம். குரு மகாராஜ் அன்னைக்கு வெயிட்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. ஸோ ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை. அது மாதிரி அவரோட சேவைக்கு நம்ம எல்லாரும் உதவி பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க ஹரே கிருஷ்ணா. விஸ்வேஸ்வரி மாதாஜி உங்க கமெண்ட் ஏதாவது கொடுங்க. பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்ட மாதிரி இருந்தது பிரபு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுங்களா? நான் 40 நிமிஷம் தான் பேசுவேன், 15 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சரு. குரு மகாராஜ் பத்தி ஒரு பாஸ்ட் டைமும் பேச மாட்டேன்னு சொன்னாரு நேத்து என்கிட்ட. அவர்கிட்டையும் புடுங்கிட்டீங்க நீங்க, இவ்வளவு பாஸ்ட் டைம் சொல்லிட்டாரு. சொல்லும்போதே சொன்னாரு, நான் குரு மகாராஜ் பத்தி எல்லாம் ஒன்னும் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. விடாம வாங்கிட்டீங்க. நீங்க பெரிய கிரேட் சோல் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. அடிக்கடி கூப்பிட்டுட்டு வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா.